ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய வீடியோஸுக்கு வியூவர்ஸ் பண்ணுற கமெண்ட்ஸை நீங்கள் போய் படித்து பார்த்துருக்கீங்களா? போய் படித்து பாருங்கள். வீடியோஸில் நாங்கள் பண்ணுற காமெடியை விட கீழே கமெண்ட் செக்ஷனில் அவங்க பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி வீடியோவை பார்த்து சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸை படித்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அதுலேயும் சில வியூவர்ஸ் டவுட் கேட்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு நாசா விஞ்ஞானியே வந்தாலும் பதில் சொல்ல முடியாதுங்க. இப்படி தான் பிளாக் ஷேடோ அப்படிங்கிற ஒரு வியூவர் வித்தியாசமான டவுட் ஒன்று கேட்டார். என்ன அப்படின்னா, ப்ரோ கூகுள் ஆம்பளையா பொம்பளையா ப்ரோ, சொல்லுங்க 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 அப்படின்னு கூவியிருக்காரு. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இதுக்குரிய பதில சுந்தர் பிச்சையை சொல்ல முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் எங்களுடைய 1400 கிராம் எடையுள்ள சின்ன மூளையை கசக்கி பிழிஞ்சு இதுக்குரிய பதில நாங்க சொல்றோம். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ரைட்டோ தப்போ சம்பந்தம் இருக்கோ இல்லையோ வித்தின் செகண்ட்ல 10 ஆன்சர் கடகடன்னு சொல்லுது பாத்தீங்களா? இதுல இருந்து தெரிய வேணாமா கூகுள் ஒரு பொம்பளைன்னு? என்ன பிளாக் ஷேடோ டவுட் கிளியர் ஆயிருச்சா? இந்திய பேய் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரி பேய்க்கே தெரியாத சில வித்தியாசமான பேய் ரகங்களை நம்ம சினிமா டைரக்டர்கள் ஒவ்வொரு படத்திலையும் அறிமுகப்படுத்தி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சில வித்தியாசமான பேய்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப நம்ம சில வித்தியாசமான பேய்களை பார்க்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு ஜஸ்ரா புகழ் அப்படிங்கிற ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ப்ரோ ஐ ஆம் மலேசியன் தமிழன். என்ன ப்ரோ இது, பேயை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. இந்த வீடியோவை பார்த்து சிரிச்சு என் பாஸ் ஆபீஸுக்குள்ள வந்து ஆல் ஆர் ஃபயர் அப்படின்னு கத்துனதுதான் மிச்சம். அவரு ஃபயர்னு கத்துனாலும் அவரை பார்த்தாலும் சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவரும் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி தான் இருப்பாரு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ப்ரோ. படிக்கும்போது டீச்சரை பார்த்தா பேய் மாதிரி இருக்கும், வேலை பார்க்கும்போது பாஸை பார்த்தா பேய் மாதிரி இருக்கும். கல்யாணம் பண்ணி பாருங்களேன், அந்த 2 பேய் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும். நம்மளோட கோஸ்ட் ட்ரோல் வீடியோவை பார்த்துட்டு பேய்கள் சங்கத்துல இருந்தே கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் எங்களை கலாச்சா அடுத்த ஜென்ரேஷன் எங்களை மதிக்கவே மதிக்காது, அப்புறம் நாங்க பயமுறுத்துறதுக்கு வேற வழிகளை கையாள வேண்டியது வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான மூஞ்சிகள்லாம் பார்த்து எங்களுக்கு பேய்க்கனவா வந்துகிட்டு இருக்கு, இதுல இந்த பிரச்சனை வேறையா? அதனால வழக்கம் போல சின்னதா ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ எந்த பேய் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம், மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின்ஃபோ. இந்த மாதிரி டான்சிங் பேய்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. உயிரை கொடுத்து டான்ஸ் ஆன அப்படின்னு சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி டான்ஸுக்காக உயிரை கொடுத்த சில பேய்கள் தான் இதெல்லாம். இந்த மாதிரி பேய்கள் என்ன செய்யும் அப்படின்னா, சுடுகாட்டுக்கு வர்றவங்க எல்லாம் ஆடியன்ஸ் நினைச்சுக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். விதவிதமா டான்ஸ் ஆடுவாங்க. இங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டி ரவுண்டெல்லாம் கூட உண்டு. இந்த சீனை நல்லா பாருங்க. அந்த பேய்கள் ஆடுறது மட்டும் இல்லாம கை தட்டி எப்படி அந்த ஆண்டியவும் டான்ஸ் ஆட சொல்லுதுன்னு. ஆனா இது தெரியாம இந்த ஆண்டி உள்நாக்கு தெரியற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கு. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலம். அதனால இந்த மாதிரி பேய்களை நீங்க இனிமேல் பாத்தீங்கன்னா பயப்படாம என்ன சொல்லணும் தெரியுமா? ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க, பேய்களின் கிழிச்சிட்டீங்க. செத்து போனவங்க பேயா மாதிரி விசாலாம் வாங்கிட்டு வரதுக்கு சில மாசங்களாவது ஆகும். இன்னும் சிலர் அர்ஜென்ட் விசால ஒரு சில நாட்கள்ல பேயா மாதிரி வருவாங்க. ஆனா செத்து போய் 5 நிமிஷத்துல பேயா மாதிரி வர முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டன்ட் பேயை ஒரு டைரக்டர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த சீனை பாருங்க. இந்த சீன்ல மனுஷ மாதிரியே இருக்க ஒரு காட்டுக்குரங்கும் கலர் கவுன் போட்ட கரப்பாம்பூச்சியும் ரொமான்ஸ் பண்றதை உங்களால பார்க்க முடியும். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதை பார்த்தாலே செம்மையா கோவம் வரும். இதுல இவன் ரொமான்ஸ் பண்றது அடுத்தவே பொண்டாட்டி வேற. 2 பேரும் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சேஞ்ச் ஆகுது. அப்போ அவருடைய புருஷன் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். महेश, तुम कितने अच्छे हो. 2 hours later. ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தடவ ஆரம்பிச்சவன் இன்னும் தடவிக்கிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் இவனும் எதுவும் பண்ற மாதிரி தெரியல, இவனும் வேகமா நடக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் வேகமா தான் நடையேண்டா.
ஒரு வழியா கஷ்டப்பட்டு ரூமுக்கு வந்து அவளுடைய புருஷன் ரூமுக்குள்ள நடக்கிற காட்சியை பார்த்து செமசீனு அப்படின்னு கொஞ்ச நேரம் மெய் வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஐயோ இது என் பொண்டாட்டியாச்சு, இப்ப நான் கோவம் பண்ணும் அப்படின்னு ஆக்ரோஷமா அவகிட்ட போய் என் பொண்டாட்டி கிட்ட நானே இப்பெல்லாம் பண்ணதில்லை, நீ இப்படா பண்ணலாம் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் நீ பண்ணாதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி கடைசியில இவனை குத்தி கொன்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த டெட் பாடியை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எவ்வளவு ஆழமா குழி தோண்டி புதைக்கிறாங்கன்னு பாருங்க. 5 minutes later அந்த டெட் பாடியை புதைச்சிட்டு சும்மா அந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. அதுக்குள்ளேயே டெட் பாடி ஏதோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார மாதிரி எந்திரிச்சு உட்காது பேயா மாறிட்டாராமா. வித்தின் 5 minutesல பேயா மாறினதுனால மூஞ்சில ரேஷஸ் மட்டும் தான் வந்திருக்கு, வேற எந்த இடத்துலயும் சேதாரம் இல்ல. அவங்க போறதுக்கு முன்னாடி ஓலா கேப் புக் பண்ணி அந்த பேய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிருச்சு. திஸ் இஸ் கால்ட் இன்ஸ்டன்ட் பேய். இந்த கோட் போட்ட கார்ட்டூன் கேரக்டர் காருக்குள்ள உட்காந்துட்டு கார் ஆன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கார் ஆன் ஆகல. என்னடா ஆன் ஆகல அப்படின்னு காரை விட்டு கீழே இறங்கி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆச்சரியமான காட்சி ஒன்று கிடைக்குது. என்னன்னு பாருங்க. ஐயா பாருங்க பாருங்க, இந்தியன் மம்மி ரிட்டர்ன்ஸ் பேய். இதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது, இனிமேலும் நீங்க சத்தியமா பார்க்க முடியாது. பேய் கொடுக்குற வேற லெவல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களா? கடைசி கட்டிங்க போட்டு மட்டையாகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதே எக்ஸ்பிரஷன். என்னடா பேயை பார்த்தோன்னே ஓடுவன் பார்த்தனா சுத்தி சுத்தி ரிங்கா ரோசஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ தம்பி என்னப்பா சிரிக்கிற? இல்ல பெருசு, இந்த காஸ்டியூம்ல இவனுக்கு திடீர்னு அர்ஜென்டா 1 பாத்ரூம் வந்தா எப்படி போயிருப்பான்? அதை நினைச்ச சிப்பு வந்துச்சு சிப்பு. இப்படிலாம் காமெடியா ரியாக்ட் பண்ற பேயை பார்த்துட்டு சிரிக்காம பயந்து ஓடுனா லாஸ்ட் கேம் ஓவர் தாங்க. இந்த லாரி டிரைவரை கொல்வதற்காக இன்னும் சற்று நேரத்தில் ஃபேன்சி பேய் ஒன்று வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்னடா ஃபேன்சி பேய் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாங்க சொல்றோம், ஒரு காலத்துல பேய்கள் எல்லாம் வெள்ளை கலர் புடவை மட்டும் கட்டிக்கிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப மொக்கையா இருக்குங்க. ஆனா இப்ப வர பேய்கள் ஃபேன்சி கம்மல், சரவணா ஸ்டோர் செயின், போத்தீஸ் கவுன் போட்டுக்கிட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குதுங்க. ஓ யா யா சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க நினைச்ச மாதிரியே அந்த லாரி டிரைவரை போட்டு தள்ளிட்டீங்க. இப்ப நாங்க கேட்கிற 2 டவுட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க பேய் ஃபேமிலியில எல்லாருடைய ஃபேஸ் மட்டும் மாறி இருக்கு, ஆனா கை கால்கள்லாம் ஏன் மாறவே இல்ல? இது என்னடா குட்டி பேய்க்கு ஜோக்கர் கிட்ட போட்டு வச்சிருக்கீங்க? டவுட் நம்பர் 2, இப்ப நீங்க கோவத்தோட அந்த லாரி டிரைவரை கொண்டுட்டீங்க, திருப்பி அந்த லாரி டிரைவர் பேயா மாறி வந்து உங்களை கச்சமுச்சா பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? தம்பி என்னப்பா ஆன்லைன்ல ரொம்ப வேகமா சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க? அடா அது ஒண்ணு இல்ல பெருசு, 2020 வந்துருச்சா, இன்னும் நம்ம டைரக்டர்கள் பேய ஓட்டுறதுக்கு கோவிலு மசூது சர்ச்சி இப்படியே சுத்தி வரானுங்க. சாமிக்கு வேற வேலை இருக்கும் இல்லையா? அதனாலதான் அமேசான்ல பேய் ஓட்டுறதுக்கு ஏதாவது கேட்ஜெட் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தா நம்ம டைரக்டர் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல. நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அப்போ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை டகால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இல்லனா இந்த 4 பேயில ஏதாவது ஒரு பேயை உங்க வீட்டுக்கு ஏவி விட்டுருவேன், அப்புறம் ராத்திரி ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. பி கேர்ஃபுல். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்த ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு நண்பர் மெயிலில் எங்களுக்காக ஒரு லோகோ ரெடி பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. ப்ரோ திஸ் இஸ் ஃபார் யூ, நானே செஞ்சது அப்படின்னு அவர் அனுப்பின அந்த லோகோவை பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. அப்புறம் 2020ஆம் ஆண்டுக்காக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்களுக்கான ஒரு இன்ட்ரோ ஒன்றை ரெடி பண்ணி அனுப்ப முடிஞ்சா யாராவது அனுப்புங்க. உங்களுடைய போட்டோவையும் முடிஞ்சா சேர்த்தே அனுப்புங்க. இன்ட்ரோவையும் உங்களுடைய போட்டோவையும் நாங்கள் கண்டிப்பாக காட்டுறோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.